ஹாய் கைஸ், வணக்கம். கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கிற ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸாக்டாக கிண்டி ரயில்வே ஸ்டேஷனோட வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன். அதாவது கிண்டி சப்வே வழியாக கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப் போகிற அந்த லொக்கேஷன் தான் இது. லெஃப்ட் சைடில் கிண்டி மெட்ரோ ஸ்டேஷனே இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிக்கெட் கவுண்டர் பில்டிங் இருந்தது, அதை ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ புது பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் வந்து கிண்டி டிக்கெட் கவுண்டர் வந்து வரும்னு நினைக்கிறேன். இப்போது டிக்கெட் கவுண்டர் போனோன்னா ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஏறி அங்கேயே வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து அமைச்சிருக்காங்க. அங்கே தான் டிக்கெட் வாங்க முடியும். வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கனாலும் சரி, கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோடு வழியாக வந்தாலும் சரி. இந்த பில்டிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு பழையபடி கிரவுண்ட் ஃப்ளோரு டிக்கெட் கவுண்டர் ஃபெசிலிட்டி வந்து கிடச்சிரும். இப்போ வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பேசஞ்சர்ஸ்க்கு. ஏன்னா இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஏறி தான் டிக்கெட் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. கிண்டி ஸ்டேஷனோட வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க போகிறதா வந்து ரீசெண்டாக பத்திரிகை நியூஸில் வந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரும், அதுக்கு மேலே தான் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அந்த டைப்பில் கார் பார்க்கிங்கான அந்த பில்டிங் வந்து கட்ட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டெண்டர் ப்ராசஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. அநேகமாக அடுத்த வருஷம் அந்த கார் பார்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை வந்து தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக லிஃப்ட்டு ஃபெசிலிட்டியும் அமைச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2லேயும் இருக்குது, 3 and 4லேயும் இருக்குது. அந்த லிஃப்ட்டோட வியூ தான் பார்க்குறீங்க. இன்னும் பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணலை. மேபி அநேகமாக இந்த மாதத்துக்குள்ளே இந்த லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி மட்டும் பேசஞ்சர்ஸ் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிண்டி ஸ்டேஷனில் மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் டைரெக்ஷனில் போகிற இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் சென்னை பீச்லேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற இஎம்யூ ட்ரெயின்ஸ்லாம் வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 வந்து ஃபாஸ்ட் இஎம்யூ ட்ரெயின்ஸ் மட்டும் அந்த பிளாட்ஃபார்த்தில் வரும். கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே என்டர் ஆகிற அந்த எஸ்கலேட்டர் வியூ தான் பார்க்குறீங்க. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் செங்கல்பட்டு, தாம்பரத்துலேருந்து இஎம்யூ ட்ரெயினில் வர பேசஞ்சர்ஸ் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மெட்ரோ ட்ரெயின் மூலமாக அண்ணா சாலை போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4ல் புதுசாக அமைக்கப்பட்ட அந்த லிஃப்ட்டோட வியூ தான் பார்க்குறீங்க. 1 and 2லேயும் அமைச்சிருக்காங்க. அநேகமாக ஜிஎஸ்டி ரோட் சைடு என்ட்ரன்ஸில் அந்த இடத்துலையும் ஒரு லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி அமைப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் அநேகமாக இந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ரீசர்ஃபேஸ் பண்ணுற அந்த வேலைகளை வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் ஷெல்டருக்கான அந்த ரூஃப்லாம் வந்து புது ரூஃப் மாற்றுற அந்த வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தாங்க ஜிஎஸ்டி ரோட் சைட்லேருந்து வர அந்த டிக்கெட் கவுண்டர் பில்டிங்காக இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ஓட வியூ பார்க்குறீங்க. டபுள் டிஸ்சார்ஜ் பிளாட்ஃபார்ம் தான், 2 பக்கமும் இறங்கலாம். சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன், இன்னும் கூடுதலான லைட்டிங் ஃபெசிலிட்டி, மொபைல் சார்ஜிங் பாயிண்ட், இந்த மாதிரி கூடுதல் ஃபெசிலிட்டியை வந்து இந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் அமைக்க போகிறாங்க. அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட 60,000 பேசஞ்சர்ஸ் மேலே டெய்லி இந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு ஃப்ரைடே ஆயுத பூஜை லீவ் டைமில் எடுத்த வீடியோ இது. அதனால தான் ஸ்டேஷன் ஓரளவுக்கு காலியாக இருக்குது. இல்லைனா எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தான் இந்த கிண்டி. அடிஷ்னலாக இன்னொரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த ஆரம்பக்கட்ட வேலையும் தொடங்கிட்டாங்க. முதற்கட்டமாக அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான ஸ்டீல் பில்லர்ஸ் வந்து அமைச்சிட்டாங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோடையும் கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் கான்கோர்ஸ் லெவலையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அதாவது கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோட்லேருந்து வர பேசஞ்சர்ஸ் டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4ம் ஆக்சஸ் பண்ண முடியும், 1 and 2ம் ஆக்சஸ் பண்ண முடியும். டைரெக்டாக வந்து கிண்டி மெட்ரோ ஸ்டேஷனோட கான்கோர்ஸ் லெவலே ரீச் பண்ணலாம். அநேகமாக புதுசாக அடிஷ்னலாக கட்டப்பட்ட அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கும் எய்தர் லிஃப்ட் இல்லை எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம் ஷெல்டருக்கு மேலே பழைய ரூஃப்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது ரூஃபிங் தான் இப்போ போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் இந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதாங்க பழைய ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். ரொம்ப நேரோவாக தான் இருக்கும். இன்னும் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணல, வெறும் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இப்போ இந்த புது ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வந்து அமைச்சிருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் அமைக்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்து கிண்டி ஸ்டேஷனை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னு. கிண்டி மெட்ரோ ஸ்டேஷனோட அந்த வியூ தான் பார்க்குறீங்க. ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இதுதாங்க நான் சொன்ன அடிஷ்னலாக கட்டப்படுற ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். ஆரம்ப கட்ட வேலையை அந்த ஸ்டீல் பில்லர்ஸ் அமைக்கிற வேலைகள் வந்து முடிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குற ரோடு தாங்க கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோடு. ஒன்ஸ் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வேலைகள் முடிஞ்சிடுச்சுன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோட்லேருந்து வர பேசஞ்சர்ஸ் டைரெக்டாக கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் கான்கோர்ஸ் லெவலில் ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சபர்பன் ட்ரெயினில் வர அந்த பிளாட்ஃபார்மும் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் மெட்ரோலேருந்து வர பேசஞ்சர்ஸ் டைரெக்டாக சபர்பன் ட்ரெயின் பிளாட்ஃபார்மும் கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோடும் யூஸ் பண்ணலாம். அதனால் இப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட அந்த நெரிசல் வந்து கம்மியாகும். ஹோப் புதுசாக கட்டப்பட்ட இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு எதர் எஸ்கலேட்டர் இல்லை லிஃப்ட் ஃபெசிலிட்டி அமைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கிண்டி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். அதுதான் வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப், அதாவது கிண்டி சப்வே வழியாக வர வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ். இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோடு என்ட்ரன்ஸ், அது வந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. புதுசாக அமைக்கப்பட்ட லிஃப்ட்டோட அந்த வியூ தான் பார்க்குறீங்க. இந்த லிஃப்ட் வந்து டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 and 4 வந்து கனெக்ட் பண்ணுது. இதுதாங்க கிண்டியில் இருக்கிற டிக்கெட் கவுண்டர். இப்போதைக்கு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வழியாக நீங்கள் ஏறி வந்தால் தான் இந்த டிக்கெட் கவுண்டரை வந்து ரீச் பண்ண முடியும். இல்லைனா யூடிஎஸ் ஆப்லேயே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கேயே QR ஸ்கேன் கோடும் கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் ஆப் மூலமாக இங்கேயே ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் எடுக்கிறதுக்காக யூடிஎஸ் ஆப் மூலமாக டிக்கெட் எடுக்கிறவங்க 50 மீட்டர் தள்ளி போய் டிக்கெட் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஹோப் ஒன்ஸ் அந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வழியாக வர அந்த என்ட்ரன்ஸில் கட்டப்படுற அந்த பில்டிங் வேலைகள் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல பழையபடி டிக்கெட் கவுண்டர் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும். நீங்கள் படிக்கட்டு ஏறி டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த வேலைகளை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுதாங்க கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோடு பஸ் ஸ்டாப். ஸ்டேஷனோட ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா பூந்தமல்லி, போரூர், குன்றத்தூர், தாம்பரம், கூடுவாஞ்சேரி, வேளச்சேரி, மடிப்பாக்கம் இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் ரோடு பஸ் ஸ்டாப் வழியாக தான் போகும். அதே மாதிரி கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் பிராட்வே, டி நகர், அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி அந்த டைரெக்ஷனில் போகிறவங்களாம் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப் போனீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். முக்கியமாக கோயம்பேடு போகிற பஸ்ஸஸ்லாம் அங்கேருந்து சில பஸ்ஸஸ்லாம் கிளம்பும். வேளச்சேரி போகிறதுக்கு கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாப்லேருந்தும் பஸ்ஸஸ் இருக்குது. ரேஸ் கோர்ஸ் ரோட்லேருந்தும் பஸ்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தும் ஸ்மால் பஸ் சர்வீஸும் வேளச்சேரிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரேஸ் கோர்ஸ் ரோடு வழியாக வர அந்த என்ட்ரன்ஸ்லேயும் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி அமைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.